पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டர் கர்மயோகம். கர்மயோகத்தில் ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார், நேற்று பாடத்தில் பார்த்துருக்கோம். 2 விதமான நிஷ்டைகளை பற்றி ஆச்சாரியார் போன ஸ்லோகத்தை சொல்லியிருந்தார். என்ன நிஷ்டைகள் அப்படின்னும் போது, உலகத்தோட ஆதியிலேயே சிருஷ்டியை படைச்சதுக்கு பிறகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான வாழ்க்கை முறைகளை, லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. பிரவிற்த்தி, அதுக்கப்புறம் நிவிற்த்தி அப்படின்னு. முதல்ல பிரவிற்த்தி, 2வது பார்த்தீங்கன்னா நிவிற்த்தி. பிரவிற்த்தின்றது பார்த்தீங்கன்னா கர்ம மார்க்கம், கிரகஸ்தாசிரம தர்மம். 2வது நிவிற்த்தி மார்க்கம், ஞான லட்சணம், ஞான வைராகிய லட்சணம், சந்நியாச மார்க்கம், ஞான நிஷ்டை அப்படின்னு சொல்றோம். கர்மநிஷ்டை, ஞான நிஷ்டை. இந்த கர்ம நிஷ்டையில பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிச்சுக்கணும். கர்மம்னா லௌகிகமா நம்ம வெளியில பண்ணிட்டு இருக்க காமிய கர்மங்களை இங்க சேர்க்கல. கர்மங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல கர்மங்களை ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் எங்க போகணும், நிஷ்காமியத்துக்கு போகணும். அப்போ கர்மம் கர்மயோகம் அப்படின்னு சொல்றோம். ஞானம் ஞான நிஷ்டைன்னு சொல்றோம். இதை நல்லா விபாகம் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் யாராவது என்கிட்ட பேசுறவங்க எல்லாருக்கும் இந்த எரர் நடந்துகிட்டே இருக்கு. ஞானம் வேற, ஞான நிஷ்டை வேற. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சென்னையில இருந்து ஒருத்தர் என்ன பார்க்கறதுக்கு வந்திருந்தார். அவரும் இதே விஷயத்தை இது பண்றாரு. ஞானத்தையும் ஞான நிஷ்டையையும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னா பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். கர்மத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கர்ம நிஷ்டைனா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கர்மத்தை பண்றது நிஷ்டைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, கர்மத்திலிருந்து கர்ம யோகத்தை பண்ணாதான் அது கர்ம நிஷ்டை அப்படின்னு பேர். யோகமா பண்ணணும். அதுதான் மோட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை லீட் பண்ணி கொண்டு போகும். அதே மாதிரி கேட்டாச்சு புரிஞ்சாச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. நேற்று வந்தவர் என்கிட்ட பக்கத்துல இருந்து பேசுறாரு, அவ்வளவுதானே சாமி, புரிஞ்சாச்சு, புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதுன்னு அப்படின்னு. அப்ப ஸ்திதப்பிரஜ்ய லட்சணம்லாம் என்ன ஆயிடும், வேஸ்டா போயிடும். முன்னாடி இருந்த முனிவர்கள் எல்லாமே, ரிஷிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ணதெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நமக்கும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சவங்களுக்கும் நிஷ்டை உடையவங்களுக்கும் பேதம் இல்லாம போயிடும். புரிஞ்சுக்கிட்டு லௌகிகத்திலேயே காரியத்தை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. நம்மளோட முக்கியமான இது என்னென்ன கோல் என்ன அப்படின்னா, இந்த சஞ்சித கர்மான்றதை நாசம் பண்றதுக்காக தான் ஞான நிஷ்டை சொல்லப்படுது. நீங்க பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனசாந்தி கிடைக்கும். வேதாந்தம் புரிய புரிய என்ன ஆகும், கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும், நல்லா புரியும், நல்லா சாந்தமா இந்த லைஃப்பை லீட் பண்ணலாம். ஆனா ஜென்மாந்தரத்துல சேர்த்து வச்சிருக்க கர்மம் நாசம் ஆகவே ஆகாது. அப்ப எந்த ஒரு விஷயத்தை எடுக்கும் போதும் இந்த 4 ஸ்டெப் எப்பவுமே வச்சுங்க. 2 நிஷ்டா, கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டா. அந்த ஞான நிஷ்டை தான் பார்த்தீங்கன்னா அதோட பரிபக்குவத்துல வரும்போது ஆத்மானுபவம் அப்படின்னு 18வது சாப்டர்ல ஆச்சாரியர் சொல்ல போறார். ஆத்மானுபவத்தை முடிவாக கொண்டது ஞான நிஷ்டை. அந்த ஆத்மானுபவம் உண்டான மாத்திரத்துல பார்த்தீங்கன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. உங்களோட சஞ்சித கர்மா வாசனைகள் மூட்டை மூட்டையா வச்சிருந்தோம், அது எல்லாம் பரமாத்மாவோட தரிசனத்தினால, ஆத்ம தரிசனத்தினால நாசத்தை அடையும். அப்போ நல்லா விபாகம் பண்ணி புரிஞ்சுக்கிறது. இப்ப நமக்கு கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான நிஷ்டையை அடையிறது தான் கோல், ஆத்மா அனுபவம் தான் கோல். ஆனா அந்த ஆத்மாவை அடையிறதுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, சர்வ கர்ம சந்நியாசம். புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சர்வ கர்ம சந்நியாசம் தேவையில்லை. புரிஞ்சுக்கிறது. ஒரு ப்ரொஃபஸர் பார்த்தீங்க அப்படின்னா பிலாசபி எடுக்கிறாரு ஏதோ யூனிவர்சிட்டியில. நாங்கள் ஒரு செமினார் ஒன்று, என்னோட ஆச்சாரியாரோட இடத்துல ஒரு செமினார் ஒன்று பண்ணோம். இந்தியா ஃபுல்லாக இருந்து நிறைய பிலாசபர்ஸ், நிறைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% என்னன்னு கேட்டிங்கன்னா, 99 100% பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தவங்க, ஒரு ஜீவன உபாயமா பிலாசபியை வச்சிருக்கிறவங்க, டீச் பண்றவங்க. இப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கவனம்லாம் இல்லை, ஆனா நல்ல நாலேஜ் இருக்கும் அவங்கள்ட்ட எல்லாம், நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் இந்த சொல்லப்படக்கூடிய ஸ்திதப்பிரஜ்ய லட்சணத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கு. புத்தி பூர்வமா புரிஞ்சுக்கிறது. இந்த புத்தி பூர்வமா புரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஞானம், இந்த வைராக்கியங்கள்லாம் தேவையில்லை. சமம் தமம் உபரதி
திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், இதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. விவேக வைராக்கியங்கள் தேவையில்லை. ஒரு ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரா ஒரு ஜாபுக்கு போறவருக்கு நல்ல அகாடமிக்கா படிச்சிருந்தா போதுமே, வேற எதுக்கு தேவை? அப்ப இப்ப மெதுவா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள் அது மாதிரி ஆயிட்டு இருக்கு. புத்தியில புரியறதுக்கு கர்மயோகமும் தேவையில்லை, கொஞ்சம் புண்ணியம் இருந்தா போதும். ஏதாவது ஜென்மாந்தரத்துல பண்ணப்பட்ட புண்ணியத்தினால உங்களுக்கு சத்துவ குணம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சத்துவ குணத்தை வச்சுக்கிட்டு நான் சொல்றதை எல்லாத்தையும் நல்ல முறையில படிச்சு புரிஞ்சுக்க முடியும். நம்ம நிறைய பேர் புத்திசாலிகள், நல்ல புத்திசாலிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும். அப்ப எல்லாமே புரியும், நல்லா புரியும் சொல்றது. ஆனா நல்லா புரியும்ன்றது வேற, சொன்னதுல நிக்கிறதுன்றது வேற. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அப்போ நம்மளுடைய கோல் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானுபவமா இருக்கு அப்படின்னும் போது, அந்த ஆத்மானுபவத்தை அடையணும்னு என்னது, தான் 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 அசைவில்லாம நிக்கணும். இந்த கருமம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுத்துறது, விக்ஷேபமா ஆக்குறது தான் கருமத்தோட இயல்பு. எந்த கருமமா இருந்தாலும் அந்த கருமம் சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அசைக்கும். இந்த சித்தத்தை அசைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த வந்து ஆத்மானுபூதிக்கு போறவங்க, நிதித்தியாசனத்துக்கு போறவங்க ரெண்டு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். ஆச்சாரியர் சொல்ல போற சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன இதுல நேற்று பாடத்துல முடிக்கும் போதே நம்ம அதான் சொல்லியிருக்கோம். சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் ஞான நிஷ்டை சம்பவிக்கும் அப்படின்னு நேற்று பாடத்தை முடிக்கும் போது கிளியரா சொல்லியிருந்தார். சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் என்ன அர்த்தம், தியாகின்னு அர்த்தம். சன்னியாசின்றதுக்கு அர்த்தம் தியாகி. வெளியில இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்திட்டு தியாகியா இருந்துகிட்டு உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அச்சல தத்துவமா இருக்கிற தான் 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 தான்ல நிக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியம், நிஷ்டா அப்படின்னு பேரு. அப்போ நிஷ்டைய பிராப்தி பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில ஏதாவது கர்மம் வச்சிருந்தோம் அப்படின்னா அது சித்தத்தை வந்து அசைச்சுக்கிட்டே இருக்கும், நம்மளால உட்கார முடியாது, தான்ல நிக்க முடியாது. அதே மாதிரி உறவுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் மோகத்தினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மனசுக்குள்ளார வைராக்கியம் இல்லாம மோகத்தினால நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த மோகத்தினால என்ன பண்றோம், அந்த உறவுகளை விட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். உறவு சிக்கல்கள், எந்த உறவு இருந்தாலும் அதோட சேர்ந்து உணர்வுகளோட கலந்து வந்துடும். அப்ப அந்த உணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அசைக்குது. அப்ப ரெண்டு காரியம் வந்து பாத்தீங்கன்னா, சன்னியாசின்ற சப்தத்துக்கு ரெண்டு காரியம். உணர்வுகளை எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும், அதுக்கப்புறம் கருமங்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். ரெண்டுத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் 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 தான்ல நிக்கணும். அப்ப இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது சந்நியாசம் அப்படின்றது, சர்வ கர்ம சந்நியாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், தான் தான்ல நிக்கிறதுக்கு மட்டும்தான் சர்வத்தையும் தியாகம் பண்ணணும், உறவுகளை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சந்நியாசம் எடுத்துக்கணும், கர்மங்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். இல்ல அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டு சௌக்கியமா இருக்கேன் சுவாமி அப்படின்னா தேவையே இல்லை. இப்ப சாஸ்திரம் சொல்லக்கூடிய விவேகம், வைராக்கியம் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தூக்கி போடுங்க. இதெல்லாம் புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தத்துக்கு எந்த ஒரு குவாலிட்டியும் தேவையே இல்லை. புத்தி இருந்தா போதும், புத்தி இருந்தா போதும். ஒரு அகாடமிக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் டிகிரி ஏதோ பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்க புத்தி ஷார்ப்பா தான் இருக்கும். வேதாந்தத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஈஸி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா லௌகிகத்துல படிக்கக்கூடிய படிப்பை காட்டிலும் அகாடமிக்கை காட்டிலும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். அது இல்லை. அப்போ நம்மளோட கோல் வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்ல போறோம். அந்த நைஷ்கர்மிய சித்திய, கர்மம் இல்லாத சித்தி, ஆத்மாக்கு பேரு நைஷ்கர்மியம்னு பேரு. கர்மம் இல்லாதது, அதுல எந்த கர்மமும் இல்லை. கர்மம்லாம் எங்க வருது அப்படின்னு கேட்டா, நம்ம தேகம் மனசு புத்தியில தான் கர்மங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம நான்ல நிக்கணும் அப்படின்னா, நைஷ்கர்மியத்தை அடையணும் அப்படின்னா, அதான் கோல் அப்படின்னா, அதை நோக்கி நம்ம மெதுவா 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 மூவ் ஆகணும். அதை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம யோகம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணுது, கர்மத்தில் அதிகமா பிரவருத்தி பண்றதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமியம் தான். நம்ம பிரவருத்தி பண்றதுக்கு ஆசை, நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும், கர்மத்துல பிரவருத்தி ஆகிட்டே இருக்கு, ஜென்மங்கள் போயிட்டே இருக்கு நமக்கு. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை விரும்புகின்றவன், இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவன் காமியத்தை வந்து பாத்தீங்கன்னா நிஷேதம் பண்ணணும். காமியம் எப்படி நிஷேதம் பண்றது, சாஸ்திரம் கேட்க கேட்க புரியும். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மாந்தரத்துல எங்கேயாவது வேதாந்தம் கேட்டிருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமே சித்திக்கும். இல்லைன்னா ஈஸ்வரன் மேல ரொம்ப அளவு கடந்த பக்தி இருந்தால் மட்டும்தான் ஈஸ்வரன் பார்த்துப்பார் அப்படின்னு எல்லாத்தையும் நிஷ்காமமா பண்ண முடியும். இந்த வேதாந்தத்தை கேட்க கேட்க உங்களுக்கு என்ன புரியும் கேட்டீங்கன்னா, இது எல்லாம் பொய் பொய் பொய்ன்னு தான் வேதாந்தம் சொல்லுது.
இந்த பொய் பொய் பொய்ன்னு சொல்லி அது உரைக்க ஆரம்பிச்சுன்னா புத்தியில வந்து ஸ்ட்ராங்கா அது விசாரத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னா பொய்ய பத்தி ஆசை உண்டாகாம இருக்கும். அப்ப பொய்யல ஆசை இல்லாம இந்த உலகத்து விஷயங்கள் எல்லாமே ஜென்மத்தை கொடுக்கக்கூடியது. ஆசைப்பட்டோம் அப்படின்னா தெரிஞ்சு ஆசையை விடுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியம், முதல் ஸ்டெப். அப்போ கர்மத்தை பண்ணுவோம், கர்மத்தை பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆசையை விட்டுருவோம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்க படிக்க சொல்லும், நான் பார்ப்பவன், பார்ப்பவனுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் திருஷ்யம், பார்ப்பவைகள், இது எல்லாம் அனாத்மா அப்படின்னு. அப்ப இந்த தேகம், மனசு, புத்தி, சித்தம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், வெறும் திருஷ்யங்களா ஆயிடும். அப்ப திருஷ்யங்களா இருக்கக்கூடிய இதுலதான் கர்மம் சம்பவிக்குது. என்னோட வாக்கு பேசுது, நான் உள்ள இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த வாய் பேசுறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பரமஹம்சானந்தான்ற அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா தலையை ஆட்டி கையை ஆட்டி பேசிக்கிட்டு இருக்கு, இதை நான் என்ன பண்றேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதிர்க்க இருக்கக்கூடிய எல்லா உருவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி திருஷ்யமா இருந்து நான் பாக்குறேனோ அதே மாதிரி இந்த தேகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்கிறேன். அப்ப இந்த தேகமும் எதிர்க்க இருக்கிற ஆப்ஜெக்ட் மாதிரி தான். அப்ப கர்த்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தா இல்லை, இந்த தேகம் கர்த்தா, இந்த புத்தி கர்த்தா, இந்த மனசு கர்த்தா, இந்த இந்திரியங்கள் கர்த்தா, நான் கர்த்தா இல்லை. நான் யார் அப்போ, நான் பார்க்கிறவன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருத்துவத்தை தியாகம் பண்றது. முதல்ல கர்மத்தோட பலனை தியாகம் பண்றது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா கர்மத்தை தியாகம் பண்றது. அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கர்த்திருத்துவம், நான் பண்றேன் அப்படின்ற கர்த்திருத்துவம், நான் போகம் பண்றேன் கர்ம பலன்களை அப்படின்ற போக்திருத்துவம், இந்த ரெண்டுத்தையும் தியாகம் பண்றது. அப்ப இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணதுக்கு பிறகு வெறும் பார்ப்பவன் பார்ப்பவனா நிக்கிறது தான் ஆத்ம தத்துவத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுன்னு பேர். அப்ப ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சுங்க. முதல்ல கர்ம பல தியாகம், ரெண்டாவது கர்ம பலன்ல தியாகம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு டைம்ல என்ன ஆயிடும், மனசு வந்து சமத்துவம் யோக உச்சிக்கே, மனசு சமநிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கர்மத்தை பண்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. அப்ப கர்ம தியாகம் பண்ணணும், கர்ம பல தியாகம், அதுக்கப்புறம் கர்ம தியாகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருத்துவ கர்ம சந்நியாசம், அதான் கர்ம தியாகம் பண்ணிட்டோம், அதுக்கு பேர் கர்ம சந்நியாசம் பேரு. அதுக்கப்புறம் வேதாந்தத்தை கேட்க 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 மெதுவா ஞானம் வர ஆரம்பிக்குது. நான் கர்த்தா இல்லை, நான் பார்ப்பவன், நான் போக்தா இல்லை, நான் பார்ப்பவன். அப்ப நான் பார்ப்பவன் நான் பார்ப்பவன் இது எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு தான் தானா நிக்கிறது தான் 6வது அத்தியாயத்துல ஆத்ம சம்யம யோகம் சொல்லி முடிக்க போகுது. அப்ப இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மயோகம் இல்லாம நீங்க கர்மத்தில இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் என்ன பண்ண போறாரு, இந்த 3வது அத்தியாயத்துல முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தை விதிக்கின்றார். முதல் ஸ்டெப் கர்மம். இதுவரைக்கும் அர்ஜுனன் கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தான், நம்ம எல்லாரும் அர்ஜுனன் தானே, நம்ம எல்லாம் கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப முதல் கர்மத்தில இருந்து என்ன பண்ணணும், கர்ம யோகத்துக்கு வரணும். இதுதான் தாத்பரியம். சரி, கர்ம யோகத்துக்கு வரலாம் அப்படின்னும் போது 2 நிஷ்டைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்மியா இருக்கிறவன் கர்ம யோகத்தை பண்ணட்டும். இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன முதல் நிஷ்டை என்ன வேணும், கர்ம நிஷ்டை வேணும். எது பண்ணினாலும் பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார், பகவானுக்கு அர்ப்பணம். எனக்கு ஈஸ்வரன் தான் கோல், ஈஸ்வரனை தான் பிராப்தி பண்ணணும் அப்படின்னு. ஆனா என்ன, எனக்கு ஒரு ரோல் கொடுத்திருக்காரு அந்த பகவான், எனக்கு ஒரு ரோல் கொடுத்திருக்காரு. என்னோட ரோல் என்னவோ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நான் கர்மங்களை செய்வேன். ஆனா பலன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை. பலன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் எனக்கு பலன். நான் பண்ற எல்லா கர்மத்தோட பலனும் ஈஸ்வரன் தான், ஈஸ்வரனை பிராப்தி பண்றதுதான் அப்படின்னு கோலை வச்சுக்கிட்டு நமக்கு என்னென்னலாம் கோல் என்ன கர்மம் கொடுத்துருக்கோ அந்த கர்த்தவிய கர்மங்களை பண்ணிக்கிட்டே போறோம். ஆனா கோல் இந்த உலகம் இல்லை, கோல் வந்து பரமாத்மாவா கோல் வச்சுக்கிட்டு பண்ணணும். இதுக்கு பேர் கர்ம நிஷ்டை அப்படின்னு பேர். அப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க, சாஸ்திரிய கர்மம், அதுக்கப்புறம் கர்மயோகம், அந்த கர்மயோகத்து மூலமா சமத்துவம், சமத்துவத்தை கிடைச்சதுக்கு பிறகு கர்மத்தோட பலன் முடிஞ்சு போச்சு, கர்ம தியாகம் வந்தோம். அப்ப நீங்க சமத்துவத்தை அடையிற வரைக்கும் கர்ம நிஷ்டைன்னு பேரு. கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை சம்பாதிக்கிறீங்க, ஞானத்துல இருந்து ஞான நிஷ்டையை சம்பாதிக்கிறீங்க, அனுபூதியே நடக்குது. இதான் ஞானம், ஞான நிஷ்டை முடிஞ்சு போச்சு. அப்ப கர்மத்தோட எல்லை எதுப்பா, எது சீமா, எது வந்து பார்டர் அப்படின்னா எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா சமத்துவத்தை அடையிற வரைக்கும் கர்மம் தான் சாதனம்.
கர்மத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா சமத்துவம் கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை ஜென்மமானாலும் கர்மம் நம்மளை பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும். நான் 3வது ஸ்லோகத்துல 2 நிஷ்டைய சொல்லிட்டேன். என்னென்ன நிஷ்டை? ஆத்ம ஞானத்தை உடையவர்களுக்கு சாங்கியர்கள்னு பேரு. அந்த சாங்கியர்களுக்கு ஞான யோகத்து மூலமா நிஷ்டை. அதுக்கப்புறம் கர்மிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகிகள்னு பேரு. கர்மிகளுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா யோகத்து மூலமா கர்ம யோகத்து மூலமா கர்மயோக நிஷ்டையானது சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்துருக்கோம். பார்த்ததுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 4வது ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஒரு அவதாரிக்கா நிறைய பேஜ் நம்பர் 20 உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல நடுவுல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஒரு வியாக்கியானம் என்னது ஒரு சம்பந்த பாஷ்யம் பண்ற என்னன்னு பார்ப்போம். அவதாரிக்கா மாம்ச பந்தகாரணே கர்மாணி ஏவ நியோஜயசி இதி விஷண்ண மனசம் அர்ஜுனம் கர்மண ஆரபதே இதி ஏவம் மன்வானம் ஆலக்ஷ்ய ஆக பகவான் ந கர்மணாம் அனாரம்பாத் இதி. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 4வது ஸ்லோகம் எதுக்காக ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு முன்னுரை சொல்றார். மாம்ச பந்தகாரணே கர்மாணி ஏவ நியோஜயசி. அர்ஜுனன் நினைக்கிறான் இந்த கோரமான கர்மத்திலேயே என்னை, எப்படிப்பட்ட கர்மம்? கர்மனா பந்தியத்தே ஜந்துகு. இந்த ஜீவர்கள் எல்லாம் புண்ணிய பாப்ப கர்மத்தினால பந்தப்பட்டுதான் இறந்துகிட்டு இருக்கோம். கர்மம் என்ன பண்ணும்? பந்தப்படுத்தும். பந்த காரணம். அந்த கர்மத்திலேயே பந்தகாரணே கருமணி. இந்த பந்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய கர்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்திலேயே ஏவகாரம் போட்டிருக்க. கர்மத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மாம் நியோஜயசி. கிருஷ்ண பரமாத்மா பகவானே நீ என்னையே கர்மத்திலேயே ஈடுபடுத்துகின்றாய். இந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா பந்த காரணம், என்ன அதிலேயே ஈடுபடுத்துகின்றாய் அப்படின்னு விஷண்ண மனசம். விஷண்ண மனசம்னா என்ன அர்த்தம்? மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமாயி மனசு வந்து பாத்தீங்கன்னா வருத்தத்தோட இருக்கு, ரொம்ப சோகத்தோட இருக்க மனசு. ஏன் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையே பண்ண சொல்றாரு? அதான் பந்த காரணமாச்சே. நான் பாட்டுக்கு கண்ணை மூடி உட்கார்ந்து நான் பாட்டுக்கு பரமாத்மாவை சிந்தனை பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து கர்மா பண்ணு, யுத்தம் பண்ணுன்னு ஏன் சொல்றாரு இவரு? இதான் பந்தப்படுத்தக்கூடியதாச்சே அப்படின்னு அர்ஜுனனோட மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துவண்டு போச்சு, வருத்தப்பட ஆரம்பிச்சிருச்சு, சோகத்தை அடைஞ்சிச்சு. அப்படிப்பட்ட விஷண்ண மனசம், நல்ல விஷாதத்தை அடைஞ்சு கலக்கத்தை அடைஞ்சிருக்கிற மனச கருமன ஆரபத்தை இது. அவன் என்ன பண்றான்? கர்மத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளார அவன் மனசு சொல்லுது. அப்படிப்பட்டவனை வந்து பாத்தீங்கன்னா இது ஏவம் மண்வானம். நான் கர்மம் பண்ண மாட்டேன், கர்மம் பந்த காரணம், நான் வந்து கண்ண மூடி உட்கார போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நினைப்பவனை அர்ஜுன், இந்த விதமா நினைக்கின்ற அர்ஜுனனை ஆலக்ஷ்ய பார்க்கிறார். உள்ளுக்குள்ளார் சர்வாந்தர்யாமிதன ஈஸ்வரன் உள்ள. இவன் என்ன நினைக்கிறான்? அவன் நினைக்கிறது இல்ல, பக்கத்துல அர்ஜுனன் இருந்தா முகத்தை பார்த்தா அவனுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு. எங்கயோ இல்ல கிருஷ்ணன், பாவகிராகி ஜனார்தன. நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளோட ஒவ்வொரு தாட்டையும் இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லா தாட்டையும் அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கார்? பார்த்துக்கிட்டே இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார். சர்வ பிரத்யய சாட்சி. பரமாத்மாக்கு என்ன பேரு அப்படின்னா சர்வ பிரத்யய சாட்சின்னு பேர். ஒவ்வொரு தாட்டையும், இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்தோட தாட்டையும் பிரத்யக்ஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். அப்ப அர்ஜுனனை மட்டும் பார்க்கல. இப்ப நமக்கே வந்து பாத்தீங்கன்னா தோணலாம், நம்ம பாட்டு கண்ணமூடி உட்காரலாமே. சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு? கர்மத்தை பண்ணு, கர்ம யோகத்தை பண்ணுன்னு ஏன் புஷ்அப் பண்றார் அப்படின்னு நமக்கே தோணலாம். கிருஷ்ணர் சொல்லி அர்ஜுனனுக்கு எப்படி தோணுச்சோ அதே மாதிரி நமக்கும் தோணலாம். உள்ள இருக்கிற பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். பார்த்துக்கிட்டே இருந்து அவர் சொல்றாரு அர்ஜுனனுக்கு, ஸ்கேன் பண்ணிட்டு, ஐயோ இவன் இப்படி நினைக்கிறானே அப்படின்னு ஆலக்ஷ்ய பகவான் ஆக பகவான் அவனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார் 4வது ஸ்லோகம், ந கர்மணாமனாரம்பா. கர்மத்தை ஆரம்பிக்காமல் நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியாது அப்படின்னு 4வது ஸ்லோகத்துல சொல்ல ஆரம்பிக்க. கர்மத்தை ஆரம்பிக்கணும், கர்மத்தை பண்ணணும், கர்ம யோகமாக்கணும், அதுக்கப்புறம் சமத்துவத்தை அடையணும். இல்லைன்னா சமத்துவத்தை அடைய முடியாது. அப்ப நீங்க சமத்துவம் தான் முதல் நமக்கு லட்சியம். அந்த சமத்துவத்தை அடையிறதுக்காக தான் கர்ம யோகம் பண்ணணும். கர்மயோகத்தை பண்ணல அப்படின்னா சமத்துவம் கிடைக்காது. சமத்துவம் கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ண முடியாது? நிஷ்டைக்கு போக முடியாது, நான் நிக்க முடியாது.
அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியாருக்கு உள்ள தெரியுது கிருஷ்ண பரமாத்மாக்கு அர்ஜுனன் தப்பா நினைக்கிறான் அப்படின்னு, இன்னும் அவனுக்கு சமத்துவம் வரல. அதனால அவனுக்கு என்ன சொல்றார், கர்மத்தை ஆரம்பிக்காமல் நைஷ்கர்மிய சித்தியை, கர்மம் இல்லாத பிரம்மஸ்திதியை அடைய முடியாது அப்படின்னு 4வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் அத்தவா வேற ஒரு மீனிங் கூட எடுக்கலாம், அல்லதுன்னு எடுக்கலாம். அல்லது அத்தவா ஞான கர்ம நிஷ்டையோகோ பரஸ்பர விரோதா, ஞான நிஷ்டையும் கர்ம நிஷ்டையும் ஒன்றுக்கொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா விரோதம். நான் சொல்லியிருக்கேன், கர்ம நிஷ்டைன்றது நடக்கிறது ஓடுறது மாதிரி, ஞான நிஷ்டைன்றது நிக்கிறது, ஸ்தித பிரஜன ஆகிறது, நிக்கிறது, தான்ல நிக்கிறது. அப்போ நடக்கிறவன் நிக்க முடியாது, நிக்கிறவன் நடக்க முடியாது. இது ரெண்டும் ஒரே சமயத்துல ஒருத்தனால பண்ண முடியாது. பரஸ்பர விரோதம். விரோதம்னு என்ன அர்த்தம், நடக்கிறவனும் நிக்கிறவனும் ஒரே டைம்ல பண்ண முடியுமா? 2 காரியத்தையும் ஒரே டைம்ல பண்ண முடியாது, நமக்கே தெரியும். நடந்தா நிக்க முடியாது, நின்னா நடக்க முடியாது. கதி ஸ்திதி யுகபத்து ந சம்பவத்தக பின்னாடி சொல்ல போறார் ஆச்சாரியார், பாஷ்யத்துல சொல்ல போறார். நடக்கிறதும் நிக்கிறதும் ஒரே சமயத்துல நடக்காது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஞான கர்ம நிஷ்டயோகோ பரஸ்பர விரோதா, ஞான நிஷ்டைன்றது நிக்கிறது, கர்ம நிஷ்டைன்றது நடக்கிறது. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று விரோதமானது. அதனால ஏகேன புருஷேன, ஒரே மனிதனால் யுகபத்து அனுஷ்டாத்தும் அசக்கியத்வே சதி, அதாவது ஒரே புருஷனால ஒரே மனுஷன் ரெண்டுத்தையும் பண்ண முடியுமானா ரெண்டுத்தையும் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அசக்கியத்வே சதி, அது முடியாத காரணமாக இருந்து கொண்டு இதரேத்தர அனபேட்சையோகோ ஏவ புருஷார்த்த ஹேத்துத்வே பிராப்தே. இதரேத்தர அப்படின்னா ஒன்னை ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காமலேயே, இது சுதந்திரம், இதுவும் சுதந்திரம். ஆத்ம ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கண்ண முடி வந்து பாத்தீங்கன்னா பேசாம உட்கார்ந்து தான் நிக்கிறது. அதுக்கு வந்து நடக்கணும்னு வெளியில கர்மா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மா பண்றதுக்கு ஞானம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கர்மா பண்றது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டே இருக்கலாம், அதுக்கு நிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ரெண்டும் ஒன்றை ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சாராம தனித்தனியாவே வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். ஏக புருஷார்த்த ஹேத்துத்வே பிராப்தே, இந்த ரெண்டுத்தையும் தனித்தனியா பண்ண முடியும். இந்த உலகத்துல அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ண முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி ஆகிற நிலையில யாரோ சொல்றாங்க, ஞானமே இல்லாம போதும் சுவாமி, நான் கர்மத்திலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்றாங்க ஞான நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் தேவையில்லை. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ஆசிரமங்கள்ல இருந்ததுனால பார்த்திருக்கேன். வேதாந்தம் படிக்க வரும்போது என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது முந்தின ஜென்மங்கள்லயோ இல்ல இந்த ஜென்மத்திலயோ நல்ல ஆச்சாரியார் கிடைச்சி கரெக்டா இந்த ஸ்டெப்ஸை சொல்லி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோப்பானம்னு சொல்றோம். இதுக்கு பேர் என்ன பேரு, ஸ்டேர் கேஸ். ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் ஏறி அடுத்த இதுக்கு போகணும். இந்த ஸ்டெப்ஸை சரியா சொல்லி தரல அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கா, ஞான நிஷ்டையை வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்து அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறான். சுதந்திரமா வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் நினைச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகத்தை பண்ணினாவே போதும் மோட்சம் கிடைச்சிடலாம், கர்மயோகமே போதும் அப்படின்னு இன்னொரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு. 2 கூட்டமும் தனித்தனியா இருக்கு. ஆனா ரெண்டுமே ஸ்டெப்ஸ்னு புரியாம இருக்கு. அதான் பிரச்சனை. கண்ண மூடி உட்கார்றவன் என்ன நினைக்கிறான், கர்மம் தேவையில்லைன்னு நினைக்கிறான். கர்மம் இல்லாமையே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் கண்ண மூடி உட்கார்றதுனாலேயே நிஷ்டை அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அவங்களோட லட்சியமே, வாழ்நாள் லட்சியமே என்னன்னா கர்மயோகம் கர்மயோகம் கர்மயோகம்னு. கர்மயோகத்தினாலேயே மோட்சம் அடைஞ்சிடலான்னு ஒரு குரூப் தனியா நிக்குது. அப்ப இதரேத்தர அனபேட்சையோகோ ஏவ புருஷார்த்த ஹேத்துத்வே பிராப்தி. ஒருத்தருக்கு மனசுக்குள்ளார தோணலாம், 2 பேர் இருக்காங்க, 2 பேர் இதரேத்தரனா ஒன்னை ஒன்று சாராமலேயே, கர்மயோகத்தை சாராம எனது ஞான நிஷ்டை அடையலாம் அப்படின்னு ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் ஞான நிஷ்டை இல்லாம கர்மயோகத்தினாலேயே மோட்சம் அடையலாம்னு இன்னொரு குரூப்பு. இந்த 2 மனநிலை பிராப்தி ஆகிற நிலையில ஆச்சாரியார் சொல்றார், ரொம்ப அற்புதமானது இந்த பேராகிராஃப், லாஸ்ட் பேராகிராஃப் எழுதிங்க. கர்மனிஷ்டாயாக ஞான நிஷ்டா பிராப்தி ஹேத்துத்வேன புருஷார்த்த ஹேத்துத்வம் ந ஸ்வாதந்திரியேன. ரொம்ப அற்புதம். இந்த பாஷ்யத்தை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். என்ன சொல்றாருன்னா, கர்மனிஷ்டாயாக, கர்ம நிஷ்டை இருக்குல்ல, இந்த கர்ம நிஷ்டை எதுக்குப்பா அப்படின்னா ஞான நிஷ்டைய பிராப்தி ஹேத்துத்வேன. உங்களுக்கு ஞான நிஷ்டைய பிராப்தி பண்ணணும், தான்ல நிக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் எது, முதல் சாதனம் எது,
இந்த கர்மயோக நிஷ்டா. இந்த கர்மயோக நிஷ்டைய வந்து பாத்தீங்கன்னா பண்றது மூலமா தான் ஞான நிஷ்டா பிராப்தி ஆகுது. அந்த ஞான நிஷ்டை ஹேத்துத்வேன பிராப்தி ஹேத்துத்வேன புருஷார்த்த ஹேத்துத்வம். அப்ப என்னது? கர்மயோகம், கர்மயோகத்து மூலமா சமத்துவம், சமத்துவத்து மூலமா ஞானம், ஞானத்து மூலமா ஞான நிஷ்டை, ஞான நிஷ்டை மூலமா புருஷார்த்தம் சொல்லக்கூடிய மோட்சம் அடையப்படுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்து மூலமா சமத்துவத்தை பிராப்தி பண்ணா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஞான நிஷ்டைய பிராப்தி பண்ண ஞானம் ஞானம் கிடைச்சிடும் சார். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணாதவங்க நிறைய பேர்கிட்ட ஞானம் இருக்கு. உலகத்துல ஏகப்பட்ட பேர் ஞானம், அதான் சொல்லல, ப்ரொஃபஸரா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்ல சம்பளம் வாங்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்தை சொல்லி கொடுக்குறவங்க எல்லா யூனிவர்சிட்டியிலயும் ஆள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மயோகம் ஏதாவது பண்ணிட்டா வந்திருக்காங்க? அதெல்லாம் பண்ணல. அப்ப ஞானம் இல்லைன்னு சொல்லலாமானா? ஞானம் இருக்கு, ஆனா அது நிஷ்டையா கன்வெர்ட் ஆகவே ஆகாது. அப்ப ஞான நிஷ்டையா அது கன்வெர்ட் ஆகல அப்படின்னா, ஞான நிஷ்டையா கன்வெர்ட் ஆகலைன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்காது. அப்ப ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாரும், வேதாந்தம் படிச்சவங்க எல்லாத்துட்டையும் இருக்கிற ஞானம் மோட்சத்தை கொடுப்பதற்கு சாமர்த்தியம் இல்லாது. அப்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும், சமத்துவம் தான் வேணும். ஏன்னா மனசு சமமா இருந்தா தானே தானா நிக்க முடியும். மனசு ஆடிக்கிட்டே சஞ்சலமா இருந்துச்சு அப்படின்னா நானா நிக்க முடியாது. அது ரொம்ப கிளியர். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ம நிஷ்டாயாக, கர்ம நிஷ்டைக்கு ஞான நிஷ்டா பிராப்தி ஹேத்துத்வேன, ஞான நிஷ்டை அடையறதுக்கான காரணமா இந்த கர்மயோக நிஷ்டை இருந்துகிட்டு புருஷார்த்த ஹேத்துத்வம் ச, அது புருஷார்த்தத்தை கொடுப்பதாக ஆகிறது. புருஷார்த்தம்னா மோட்சத்தை கொடுக்கறதாகுது. முதல் ஸ்டெப்ல ஏறாம மேல வந்து 10வது ஸ்டெப்ல ஏற முடியுமா சாமி? முதல் ஸ்டெப்ல ஏறணும்ல. அப்ப முதல் படியை விட்டுட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் படிக்கு போக முடியாது. அதனால வந்து கர்மயோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைக்கு சாதனம். ந சுவாதந்திரியேன, இததான் முக்கியமான நான் சொல்ல வர்றது. நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கர்மயோகமே வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கணும் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். ஆச்சாரியார் எழுதுறார், ந சுவாதந்திரியேன, சுதந்திரமாக கர்மயோகம் மோட்சத்தை கொடுக்காது. சுதந்திரமா கர்மயோக நிஷ்டை மோட்சத்தை கொடுக்காது. நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, நிறைய நல்ல கர்மா பண்றவங்க இருக்காங்க. ஐயோ, ஃபேஸ்புக்கை பாத்தீங்க அப்படின்னா மனுஷன் ஊர்ல அவ்வளவு நல்லவன் இருக்காங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கெட்டவன் தான் இருக்கான் அப்படின்னு. எத்தனை பேர் இருக்காங்கன்றீங்க. ஐயோ, பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உலகம் வந்து கெட்டதுலாம் இல்லைங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இன்னொரு ஜீவராசி வந்து கஷ்டப்படுறத வந்து பாத்தீங்கன்னா பொறுக்க முடியாம வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க. நிறைய என்ஜிஓஸ் ஒர்க் பண்றாங்க, நிறைய தனித்தனியா இண்டிவிஜுவல் பர்சன் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு நன்மை பண்றதே போதுமானது அப்படின்னு கர்மயோகத்துல ஈடுபட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லா இருக்காங்க. திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க. திருவண்ணாமலையிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜடசுவாமி ஒரு ஆசிரமம் ஒண்ணு இருக்கு, அன்னதானம் கொடுத்தவங்க. இந்த கொரோனா சமயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 பேர் நாங்க ஒர்க் பண்ணோம். அப்ப நான் பார்த்துருக்கேன், ஒரு ஃபாரினர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் லேடி ஒர்க் கல்யாணம் பண்ணவர். அவர் வந்து என்ன பண்ணுவார், கீழே இறங்கி ஒர்க் பண்ணார். நாங்க கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் கீழே இறங்கி ஒர்க் பண்ண பயம் இல்லாம. அந்த ஜடசுவாமின்னு சொல்றவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு 24 மணி நேரமும் கரெக்டா ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுத்தாங்க. பயமே இல்லாம, மாஸ்க் போடல, ஒன்னும் போடலச்சு. அதான் ஆச்சரியம். எதை தொட்டா நமக்கு கொரோனா வந்துடும், அதை தொட்டா கொரோனா வந்துடும், எதையுமே யோசிக்கவே இல்லை. மாஸ்க் போடல, ஒன்னும் போடல, அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா எப்பவும் போல சேவை பண்ணிட்டு இருந்தாங்க, பயமே இல்லாம. ஏன் அப்படின்னா பகவான் பார்த்துப்பார், அருணாச்சலேஸ்வரர் பார்த்துப்பார் அப்படின்னு ஒரே ஒரு நம்பிக்கையில வந்து பாத்தீங்கன்னா பக்தியினால சேவையில ஈடுபட்டவங்க நிறைய இருக்காங்க. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு அந்த அந்த லிமிட்டேஷன் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் ப்ராப்ளம். இந்த கர்மயோகமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுத்துருன்னு நினைக்கிறேன் நல்லவங்க, நிஷ்டை உடையவங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷன், இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியா தெரியாம போயிடுச்சு. கர்மயோகத்தை எவ்வளவு நாள் பண்றது, சாகர காலம் வரைக்கும் கர்மயோகத்தை பண்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா. கர்மயோகம் இதோட லிமிட்டேஷன் சமத்துவத்தை அடையிற வரைக்கும் தான். நிறைய பேர் நான் பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கான தேவையில்லை. சொல்பம் அப்பியசிய திராயத்தே மகோதோ பயாத் சொல்ல போற. கொஞ்சம் கர்மயோகத்தை நீங்க பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பயத்திலிருந்து உங்களை காப்பாற்றும்.
அப்போ கர்மயோகம் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே கோல் இருக்கணும், சமத்துவத்தை அடையணும், எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணினீங்கன்னா நீங்க கர்மயோகம் பண்றீங்கன்றது கரெக்ட். உங்களை அந்த கர்மம் என்ன பண்ணும், ரிலீவ் பண்ணி விட்டுருவோம் உங்களை. ஆனா என்ன பண்றாங்கன்னா ஒரு போர்டு போட்டிருக்காங்க கர்மயோகம்னு, ஆனா உள்ளுக்குள்ளார என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பொல்யூஷன் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேனர் கர்மயோகம்னு போட்டுக்கிட்டு அதுல இருந்து ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் அந்த தப்பை வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஈசனோட ஆயினும் ஆசை அருமேன் அது இருக்கணும் நமக்கு. எனக்கு கோல் வந்து பாத்தீங்கன்னா தான்ல நிக்கணும், அதுக்காக தான் நான் கர்மயோகம் பண்றேன், எனக்குன்னு நான் எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீங்க கர்மயோகம் பண்ணினீங்கன்னா அது கரெக்ட். ஆனா என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் மெதுவா 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 தன்னை வளர்த்துக்கிறாங்க எல்லாருமே. நான் பார்த்துக்கிட்டு இருக்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் மாவட்டத்திலலாம் ஒரு இந்த சுனாமி வந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இது வந்து ட்ரஸ்ட் வந்து ஓபன் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா சுனாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ஒர்க் பண்றதுக்காக நிறைய வசூல் பண்ணாங்க. நம்ம பார்ப்போம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா சேவா பண்றாங்க அப்படின்னு. ஆனா கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ட்ரஸ்ட் வந்து அவங்கவுங்க பர்சனல தன்னை வளர்த்துட்டு தான் செட்டில் ஆயிட்டாங்க. நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிச்சு. என்ன பாத்தீங்க அப்படின்னா வசூல் பண்ணி தன்னை வளர்த்து. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா என்ன தெரியும், பேனர் கர்மயோகம் நான் சேவை பண்றேன் அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பேனர் போட்ட மாத்திரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் எல்லாம் கிடைக்காது, சமத்துவம் எல்லாம் கிடைக்காது. சமத்துவம் கிடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும் அப்படின்னா எதுவும் எனக்கு வேண்டாம், நான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காகத்தான் சேவை பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் ஒரு துளி கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காம இருக்கணும். எடுத்துக்கவே கூடாது. அது மாதிரி சேவை பண்ணா கொஞ்சம் பண்ணினாலும் போதுன்ற, கொஞ்சம் பண்ணு போதும், உன்னை வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மம் என்ன பண்ணிடும், சமத்துவத்தை கொடுத்து உன்னை ரிலீவ் பண்ணி விட்டுரும். அப்ப நிறைய பேர் வாழ்நாள் ஃபுல்லா கர்மயோகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்கேயோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லௌகிகத்துல அந்த கர்மத்து மூலமா ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க நிஷ்காமம் இல்ல. நிஷ்காமம் பண்ணினீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை கொண்டுட்டு போகும். ஒரு ஸ்டெப் ஏறினீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போய் ஆகணும், வேற முன்னாடிதான் போகணும், வேற வழி இல்லை உங்களுக்கு. அப்போ ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் சமத்துவம், சமத்துவத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தியாகம், கர்மத்தியாகத்துக்கு அப்புறம் குருநாதர்கிட்ட இருந்து சிரவணம் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ் போகாம அங்கேயே தேங்கி நின்றுட்டாங்க. அதனால்தான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாதந்திரியேன சுதந்திரமா கர்ம நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை தராது. எத்தனை ஜென்மங்கள் நீங்க கர்மத்திலேயே இருந்தாலும் அது வந்து என்ன ஆகும், ஒரு உள்ளுக்குள்ளார காமியம் இருக்கு. நான் சொன்னல நிறைய பேர் வந்து காமியமா பண்றாங்க கர்மம், ஆனா வெளியில வந்து பேனர் இருக்கு. ஆனால் நல்லது நடக்குதா வச்சு பாருங்க, ஒரு ஸ்டெப் எடுத்துங்க. அவங்க வந்து பேனர் போட்டுக்கிட்டும் கர்மயோகம் பண்ணிக்கிட்டும் இல்ல உள்ளுக்குள்ளார இன்டென்ஷன் வந்து காமியமா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், ஆனா லோகத்துக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்ப அது என்ன ஆயிடுன்னு கேட்டா இவங்களுக்கு சித்த சுத்தியை கொடுக்காது. இவங்க ஆசைப்படுறதுனால புண்ணிய கர்மா தான் பண்றாங்க. இவங்களுக்கு என்ன ஆகும், கர்மயோகம் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். கர்மயோகம் எந்த சேவை பண்ணாலும் உங்களுக்கு புண்ணியம் பாப்பம் தானே. அப்ப கர்மயோகம்னு பேனரை போட்டுக்கிட்டு யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் கிடைச்சிரும். அது மூலமா அடுத்து ஜென்மங்கள் கிடைக்கும், நல்ல நல்ல ஜென்மங்கள் கிடைக்கும். ஆனா நமக்கு என்ன தேவை, வேதாந்தத்துக்கு சமத்துவம் கிடைக்கும். ஆனா சமத்துவம் கிடைக்காது. வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரவச்சனம் பண்றவங்க நிறைய ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க, காமத்தோட பண்றாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க, இவ்வளவு பணம் வேணும்னு பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஞான நிஷ்டை கிடைக்காது. ஆனா அவங்க பண்ற கர்மா எப்படிப்பட்டது, புண்ணிய கர்மா தானே. நிறைய ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு என்ன பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமா நல்லா மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசை இருக்குன்னு வச்சுங்க கர்ம பலன்ல, இவருக்கு ஞான நிஷ்டை அடைய முடியாது. ஆனா இவருக்கு என்ன ஆகும், அந்த புண்ணிய கர்மா கிரெடிட் ஆயிரும். இப்ப நமக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாம் நல்லவங்க தாச்சு. விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்றவங்க, ஞான யோகம் பண்றவங்க, எல்லா சாதுக்கள் ப்ரோக்ராம் பண்றவங்க எல்லாரும் நல்லதுதான் பண்றோம், யாரும் கெட்டது பண்ணவே இல்லை. ஆனா என்ன கோல், நமக்கு கர்மயோகத்தினால சமத்துவம் கிடைக்கணும், அது கிடைக்காது ஆசைப்பட்டு பண்ணலாம். அதே மாதிரி ஞானத்துல இருக்கிறவன் ஞான பிரவச்சனங்கள்லாம் பண்ணிட்டு, இப்ப நான் இருக்கேன் நல்லா பிரவச்சனம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் எதையாவது பலனை உத்தேசம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்க,
எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிஷ்டையை நான் பிராப்தி பண்ண முடியாது. ஆனா புண்ணியம், நல்ல புண்ணியம் கிடைச்சிரும். நான் ஒவ்வொருத்தரையும் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தேன்னு வச்சுங்களேன். இப்போ 75 பேர் 80 பேர் பாடத்துக்கு வரீங்க, எப்படி உங்கள்கிட்ட இருந்து வந்து பைசாவை வாங்குறது நான் யோசிச்சேன்னு வச்சுங்க. அப்ப இந்த ஞானம் என்ன ஆயிடும்? வியாபாரமா போயிடும். அப்ப நிஷ்டையை பிராப்தி பண்ண முடியுமா? நான் நிஷ்டையை பிராப்தி பண்ண முடியாது. ஆனா டெய்லி நான் வந்து கர்மா பண்றேன்ல, இந்த கர்மா என்ன பண்ணும்? புண்ணிய கர்மா. இப்ப என்ன ஆகும்? இந்த கர்மா புண்ணியமா இருக்கிறதுனால என்னன்னா திரும்ப திரும்ப ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால என்ன பண்ணணும்? ஒரு கர்ம யோகம் பண்றவன் தன்னுடைய பாவத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு கர்மத்தை பண்ணும் போதும் ஈஸ்வரனுக்கு தான் பண்றேன் அப்படின்னு பாவிச்சு 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 பண்ணணும். ஒரு ஈல்ட கூட வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பலன் எடுத்துடக்கூடாது. அப்படி இருந்தான் அப்படின்னா அவனுக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் கிடைச்சிரும். சமத்துவம் கிடைச்சா பகவானே என்ன பண்ணுவார்? பகவானுக்கு தானே பண்ணீங்க. பகவானே என்ன பண்ணுவார்? ஒரு நல்ல புருஷரை வந்து பாத்தீங்கன்னா குருவா கூட்டி வந்து கொடுப்பார். ஒரு சிரவணம் நடக்கும், மனனம் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? நிதித்தியாசனத்துக்கு போக முடியும், நிஷ்டையையும் பிராப்தி பண்ண முடியும். இது இல்லாம யாராவது வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணாம ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால ஒரு குருநாதர் மூலமா வேதாந்த சிரவணம் கிடைச்சாலும் கூட அவங்களால மனனத்துக்கு போக முடியாது. மனனம் இல்லாததுனால நிதித்தியாசனத்துக்கு போக முடியாது. நிதித்தியாசனம் இல்லாததுனால சொரூபானுபூதிய அடைய முடியாது. ஞானம் தெரியும், சப்தார்த்தம் தெரிஞ்சு, அதை வச்சுக்கிட்டு ஞான நிஷ்டைய அடைய முடியாது. அப்போ கிளியரா ஆச்சாரியர் சொல்றாரு, கர்ம நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா எதை கொடுக்கும்? ஞான நிஷ்டைய பிராப்தி பண்றதுக்கு காரணமா இருந்துகிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? பரம்பரைனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம புருஷார்த்த ஹேத்துனா மோட்சத்தை அடைவதற்கு சாதனமா இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்காது. ந சுவாதந்திரியேன, சுதந்திரமா யாராவது கர்மயோகத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு நான் மோட்சத்தை அடைவேன் யாராவது சொன்னானா அது தப்பு. சாஸ்திரத்துல அப்படி இல்லை, அது மாதிரி அடைய முடியாது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சொல்றாரு ஞான நிஷ்டா தூ. ஆனா ஞான நிஷ்டை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மனிஷ்ட உபாய லப்தாத்மிகா சதி. ரொம்ப அற்புதமான பாஷ்யம் இது. ஞான நிஷ்டை அப்படின்றது தான்ல நிக்கிறது இருக்கே, அந்த தான்ல நிக்கிறது எதனால அடையப்பட்டது? கர்மனிஷ்டா உபாய லப்தாத்மிக. கர்மனிஷ்டை கர்மயோக நிஷ்டைய பண்ணி 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 அந்த சமத்துவம் வந்திருக்கும். அந்த சமத்துவத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க தான்ல நிக்கிற அபியாசத்தை பண்ண முடியும். ஒன்னும் நடக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மயோகத்தை பண்றீங்க, சமத்துவம் கிடைச்சிருச்சு. சித்தியோ சமபூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தை. எந்த இது இல்லாம மனசு வந்து பாத்தீங்கன்னா சலனம் இல்லாம இருக்கிற நிலை. அந்த சலனம் இல்லாம இருக்கிற நிலையில அப்படியே மனநிலை நீடிக்கும். குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஞானத்தை கொடுப்பார். ஞானத்தை கொடுத்ததுக்கு பிறகு அந்த இடத்துல மனனம் நடக்கும். இதுல எதுவுமே மனசு அப்படியே தான் இருக்கு, சலனம் இல்லாம இருக்கு. நடுவுல ஞானம் வருது, அதுக்கப்புறம் சிரவணம் பண்றீங்க, மனனம் பண்றீங்க. மனனத்துக்கு அப்புறம் இந்த சமத்துவத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்றீங்க? ஞானம்ன்ற அந்த புஸ்தகத்தெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு, சிரவணத்தையும் மனனத்தையும் தூக்கி ஓரமா போட்டு, இந்த சமத்துவம் இருக்குல்ல, இந்த சமத்துவத்திலேயே தொடர்ந்து நிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா சொரூபஸ்திதியானது உண்டாயிரும். அப்ப நீங்க அந்த சமத்துவத்தை அடையிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சமத்துவத்தினால தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஞான நிஷ்டையை அடைய முடியும். அதான் தெளிவா எழுதுறாரு. ஞான நிஷ்டையோ எனில் ஞான நிஷ்டா தூ கர்மனிஷ்டா உபாய லப்தாத்மிகா. கர்மனிஷ்டையோட உபாயத்தினால அடையக்கூடியதா இருக்கு. கர்மனிஷ்டா தான் உபாயம். உபேயம் எது? அடையக்கூடிய சாத்தியம் எது? ஞான நிஷ்டா. அப்ப ஞான நிஷ்டையை அடையணும்னா உபாயம் கர்ம நிஷ்டை தான். அப்படி இருந்துகிட்டு சதி சுவாதந்திரியேன புருஷார்த்த ஹேத்து. இந்த ஞான நிஷ்டை தான் என்ன பண்ணும்? மோட்சத்தை கொடுக்கும். சுதந்திரமா மோட்சத்தை கொடுக்கும். கர்மனிஷ்டை சுதந்திரமா மோட்சத்தை கொடுக்காது. கர்மத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? குருநாதர்கிட்ட வந்து சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்துக்கு போகணும். கர்மயோகம் சுதந்திரமா மோட்சத்தை கொடுக்காது. ஆனா கர்மயோகத்து மூலமா நீங்க இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தை அடையும் போது அந்த ஆத்மானுபூதி வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஞான நிஷ்டை தான் மோட்சத்துக்கு சாதனம். அது சுதந்திரமாக மோட்சத்தை கொடுக்கும். ஞானாதேவது கைவல்யம். ஞானத்தினால்தான் கைவல்யம். ஞானம்னா ஞான நிஷ்டை அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப கர்மயோகம்ன்றது ஸ்டெப்பு தான் ஒழிய கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்காது. ஆனா கர்மயோகத்தை அவாய்ட் பண்ணிட்டு ஞான நிஷ்டைய அடையவே முடியாது.
அப்படின்னு சொல்லியாச்சு. அந்யான் அனபேக்ஷா, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்யான் அனபேக்ஷான் இருக்கு. அதை வந்து அந்நிய அனபேக்ஷான்னு எழுதிக்கணும். அபேக்ஷான் இருக்கு, அந்யான் அபேக்ஷான் இருக்கு, அதை மாத்திங்க அந்நிய அனபேக்ஷான்னு எழுதணும். அந்த ஞான நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா அந்நிய அப்படின்னா மற்ற, அனபேக்ஷான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாராமல். ஞான நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா எதையுமே சாராம, எதையுமே டிபெண்ட் பண்ணாம என்ன பண்ணும், சுதந்திரமாக வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கும். இது ஏத்தம் அர்த்தம் பிரதர்ஷயன். இந்த அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா ஞான நிஷ்டை என்ன பண்ணும், மோட்சத்தை கொடுக்கும். ஆனா ஞான நிஷ்டை அடையறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கர்ம நிஷ்டைய சம்பாதிக்கணும். அப்படின்றத காட்டுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பகவான் இந்த 4வது ஸ்லோகத்தை சொல்கின்றார். அப்ப நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கர்ம யோகம்லாம் கீழே சுவாமி, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட சன்னியாசிகள் நிறைய பேர் இருந்தாங்க, 2-3 பேர் என்ன பண்ணுவாங்க, கர்ம யோகம் பண்ணா சி கர்ம யோகம் அதெல்லாம் ரொம்ப கேவலம்பா அப்படின்னு தப்பா புரியுது. கர்மயோகம் எங்கேயாவது பண்றாங்கன்னா, ஒருத்தர் கர்மயோகம் ஒரு ஜீவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மயோகம் பண்றதுக்கு உள்ளுக்குள்ளார மனசு வந்துச்சுன்னு வச்சுங்க, அவன் சக்சஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். அவ்வளவுதான், அவன் போயிட்டான்னு அர்த்தம், பாஸ் பண்ணிட்டான். டக்குன்னு அவனுக்கு பகவான் எல்லாத்தையும் கொடுத்துருவார். நீங்க கர்மயோகம்னு எங்கேயுமே கீழா பார்க்காதீங்க. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, விவேகானந்தர் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் ரொம்ப கர்மயோகத்தை பேசிட்டு இருக்காருப்பா, லோ கேட்டகரிப்பா அவரு அப்படின்னு சொல்றவங்க எனக்கு நிறைய பேர் தெரியும். விவேகானந்தர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் விவேகானந்தர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். யாரெல்லாம் வந்து பெரிய ஞானி புருஷர்கள் கர்மத்தை பண்ணுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு புரிதல் இருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முத்திரை பண்ணிட்டு அவங்க சொன்னது வேற, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுலயே நின்றுட்டாங்க. கர்மயோகத்தை தாண்டி அடுத்தடுத்த நிலைக்கு வரணும்ல, ஸ்டெப்ஸ் அங்கேயே நின்றுட்டீங்கன்னா என்ன பண்றது, யார் தப்பு? விவேகானந்தர் மேல தப்புலாம் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை அப்ளை பண்றவங்க புரிதல்ல வந்து தப்பாயிடுச்சு, கர்மயோகமே மோட்சம் கொடுக்கணும், அங்கேயே நின்றுட்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் வராம விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு குரூப் என்ன பண்ணிடுச்சுன்னா, விவேகானந்தர் மாதிரியான இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்திரை குத்திடுச்சு. அவங்களாம் ரொம்ப லோ லெவல் சாதனம், கண்ண மூடி உட்கார்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தமமான சாதனம். உட்கார முடியாது, அதான் ப்ராப்ளம், உட்கார முடியாது. காமியம் இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா தான் நிப்பாட்ட முடியுமானா, முடியவே முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நிஷ்காமிய கர்ம யோகம் தான் முதல் ஸ்டெப். அது மூலமா அடையக்கூடிய சமத்துவம் தான் ஞான நிஷ்டையை அடைவதற்கான சாதனம். சமத்துவம் இல்லைன்னா ஞான நிஷ்டையை அடைய முடியாது. சிம்பிளா வச்சுக்கங்க. 6:3 ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6:3 எழுதிங்க. 6:3 வந்து சொல்றார், 6 ருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே ஆரூடஸ்ய தஸ்யைவ சமகாரணம் உச்சியதே. எங்கெல்லாம் கர்மயோகம் பண்றாங்களோ அங்கெல்லாம் இந்த பேனர்ல எடுத்து இதை முதல்ல பார்க்கணும், டெய்லி படிக்க வைக்கணும். ஆனா படிக்க மாட்டாங்க. அந்த ஸ்லோகம் 6:3 சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா, யோகத்தில் ஏற வேண்டும் என்று நினைப்பவனுக்கு 6 ருக்ஷுகு. யோகம்னா என்னது, யோக பாஷ்யம் படிச்சுட்டு இருக்கோம். இதுல யோக சூத்திரத்துல சொல்றதுல யோகம்னா என்னது, சமாதி. சமாதினா என்னது, தான்ல நிற்கிறது, சொஸ்வரூப அவஸ்தானம், ஸ்தித பிரஜனாகிறது. அப்ப யாருக்கெல்லாம் ஸ்தித பிரஜனா ஆகணும்னு ஆசை இருக்கோ, 6 ருக்ஷுகுன்னு பேர், அவனுக்கு பேர். யோகத்துல ஏறணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கு என்ன சாதனம் என்னப்பா அப்படின்னா, கர்ம காரணம் உச்சியதே, கர்மம் தான் சாதனம். அப்ப யாருக்கெல்லாம் இப்ப இருக்கோ, ஒரு 70 பேர் 80 பேர் இருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆசை இருக்கணும், நானும் ரமணர் மாதிரி ஸ்திரப்பிரஜனாகி மோட்சத்தை அடையணும், சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி மோட்சத்தை அடையணும், நானா நிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நிர்விகல்ப சமாதிய சொரூபத்துல நிர்விகல்ப சமாதியை அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, முதல் இது என்னன்னு கேட்டா கர்ம காரணம் உச்சியதே, கர்மம் தான் சாதனம். அதுக்கு அடுத்த லைன் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரூடஸ்ய அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்லுது. எவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகம் என்று சமத்துவம் தான் யோகம், சமத்துவம் யோக உச்சியத்தை சொல்லியிருக்கோம். அந்த சமத்துவத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அப்படின்னா, அந்த கர்ம யோகத்து மூலமா சமத்துவத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு என்னப்பா சாதனம் அப்படின்னா, எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு, கர்மத்தை அதுக்கு மேல பண்ணாத, எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு எதனால நீங்க சமத்துவத்தை அடைஞ்சிங்களோ அந்த கர்மத்தை என்ன பண்ணிடணும், கர்ம யோகத்தை டிராப் பண்ணிடணும். டிராப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே ஆரூடஸ்ய தஸ்ய ஏவ சமகாரணம் உச்சியதே,
யோகத்துல ஏறினவனுக்கு, சமநிலையை அடைஞ்சவனுக்கு அவனுக்கு என்ன இருக்குன்னா கருமத்தை தியாகம் பண்ணிட்டு அந்த தான்லயே அந்த சமத்துவத்தையே மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கு. நீங்க ஏதாவது அந்த சமயத்துல மனசு சமநிலை அடைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப கருமத்துல ஈடுபட்டீங்கன்னா என்ன ஆகும்? சஞ்சலம் கொடுக்கும், விக்ஷேபத்தை உண்டு பண்ணும். அதனால என்ன பண்ணணும்? சமத்துவத்தை அடையிற வரைக்கும் கர்மம் சாதனம். சமத்துவத்தை அடைஞ்ச பிறகு கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு தான்ல நிற்க வேண்டும் அப்படின்னு 6வது சாப்டர்ல சொல்ற. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ கர்மம், கர்ம யோகம், கர்ம யோகத்து மூலமா சமத்துவம், சமத்துவத்தை அடைஞ்சோன கர்ம தியாகம், கர்ம தியாகத்தை பண்ணிட்டு ஞானம், ஞானத்து மூலமா ஞான நிஷ்டை. இதான் பேட்டர். பாஷிக்கார கிருஷ்ண பரமாத்மா இதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிற. 4வது ஸ்லோகம். ந கர்மணாமனாரம்பாத் ந கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்யசனாதேவ நச்ச சந்யசனாதேவ சித்திம் சமதிகச்சதி சித்திம் சமதிகச்சதி. ந கர்மணா மனாரம்பாத் இன்னும் இருக்கு, அதை செப்பரேட் பண்ணும் போது கர்மனா அனாரம்பாத்துன்னு பிரிச்சுக்கணும், இத்து போட்டுக்கணும் அந்த இடத்துல பிரிக்கும் போது. நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந கர்மனா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே. அதே மாதிரி நச்ச சந்யசனாதேவ, சந்யசனாதேவ இன்னு வரணும், சம் இருக்கக்கூடாது, சன்னு வரணும். நச்ச சந்யசனாதேவ சித்திம் சமதிகச்சதி ந கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்யசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. அற்புதமான ஸ்லோகம். புருஷகன்னு ஒரு வார்த்தை இருக்கா. புருஷனா மனுஷன், நம்ம எல்லாரும் ஆண் பெண் எல்லாத்தையும் எடுத்துங்க. புருஷக கருமனாம் அனாரம்பாத், கருமங்களை ஆரம்பம் அனாரம்பம். ஆரம்பம்னா ஆரம்பிச்சு பண்றது, அனாரம்பம்னா ஆரம்பிக்காமையே இருக்கிறது. அனாரம்பாத் ஒரு மனுஷன் கருமங்களை பாத்தீங்கன்னா ஆரம்பம் செய்யாமலேயே, அனாரம்பாத் கர்மத்தை ஆரம்பம் பண்ணாம இருக்கிறதுனாலேயே ஒருத்தர் எந்த கர்மத்தையும் பண்ணல. நான்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவலாக்கும், நான் பாத்தீங்கன்னா ஞானத்தை படிச்சு ஞான நிஷ்டை அடைய போறேன் அப்படின்னு ஒருத்தன் கர்மத்தையே டச் பண்ணல அப்படின்னா, கர்மயோகத்தை எல்லாத்தையும் இழிவா பாக்குறான், கீழா பாக்குறான் அப்படின்னா அவனால நைஷ்கர்மியம் ந அஷ்ணுதே, நைஷ்கர்மியம்னு சொல்லக்கூடிய தான்ல நிற்கக்கூடிய நிலையை அவன் அடையவே முடியாது. கிருஷ்ண பரமாத்மாவோட வச்சனம். ஒருத்தன் கர்மி தானே, நம்ம எல்லாமே கர்மி தான். அப்ப என்ன பண்ணணும்? கர்ம யோகத்தை ஒருத்தன் பண்ணலன்னு வச்சுங்க, அது கீழான சாதனம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. லோகத்துல பாத்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்ப நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷனா வரும். நீங்க யாரெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல்ல பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கர்மயோகத்தை கிராஸ் பண்ணாமையே இருப்பாங்க. அப்ப உள்ளுக்குள்ளார என்ன இருக்கும்? காமம் இருக்கும். காமம் இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளார அவங்க எங்கேயாவது போய் கண்ண மூடி உட்காருவாங்க. கண்ண மூடி உட்காரும் போது நிறைய வரும்ல, ஒரு யாத்திரை கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா நிறைய மசாலாக்கள்லாம் வர ஆரம்பிக்கும். நீங்க கண்ண மூடி உட்கார ஆரம்பிச்சாலே ஸ்துதிகள்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் மெதுவா மசாலாலாம் வரும், சித்திகள்லாம் வரும். நீங்க பேசுனீங்கன்னா அது பலித்தமாகும். உங்களை சுத்தி 4 பேர் வருவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? உள்ளுக்குள்ளார நிஷ்காமம் இல்லாம பண்ணிருப்பீங்க. காமம் இருக்கும், அந்த காமத்தை எரேஸ் பண்ணாம விட்டுருப்பீங்க. அப்ப நீங்க எதையாவது வரும்போது அதை பிடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணி உட்கார்ந்துருவீங்க. இல்ல அப்படின்னா வேற ஏதாவது பணம் காசு அது இதுன்னு எதையாவது சித்திகள்ல போயிடும். அப்ப முக்கியம் பாத்தீங்கன்னா நிஷ்காமம். எது வரைக்கும் நிஷ்காமம் தேவைப்படுது? ஈசனோடாயினும் ஆசையருமே. யோக சூத்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், பராவைராக்கியம்னு ஒண்ணு வைக்கிறோம். லாஸ்ட் இருக்கிறதுலே உத்தமமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈசனோடாயினும் ஆசையருமின், அதுதான் உத்தமம். அந்த ஈஸ்வரனே வந்தாலும் எனக்கு வேணாம்ப்பா, நான்ல நிக்கிறேன்ப்பா, நீ போ, இது நீயும் எந்த நாம ரூபம் ஈஸ்வரனா வந்துச்சோ அதுவும் சொப்பன மாதிரின்னு அதையும் விளக்குறதுக்கான சாமர்த்தியம் உண்டாகணும். அப்ப பாத்தீங்கன்னா நிஷ்காமம்ன்றது பாத்தீங்கன்னா காமம் இல்லாத தன்மை ஒருத்தனுக்கு இருந்தாதான் எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகி நிக்காம நீங்க மோட்சம் வரைக்கும் போக முடியும். யாராவது கர்மயோகத்தை தியாகம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கண்ண மூடி உட்கார்றாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மசாலா மாயா என்ன பண்ணும், மாயாமா அதுக்குதான் காத்துக்கிட்டு இருக்கு. வாடா அவனே அப்படின்ட்டு எதையாவது ஒண்ணு
போட்டு உங்களை வந்து அங்கேயே நிப்பாட்டிடும். நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேயே நின்றுவோம். நிறைய பேர் உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அங்கங்க தேங்கி நின்றுட்டாங்க, லாஸ்ட் வரைக்கும் போக முடியல. ஏன் போக முடியல அப்படின்னா அந்த காமம் அவங்கள அங்கங்கேயே நிப்பாட்டிடுச்சு. அப்ப முதல்லயே நீங்க நிஷ்காமத்தை பழகிருந்தீங்க அப்படின்னா ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், ஆத்மாதான் வேணும், ஒண்ணு வேணாம், இதை ஈஸ்வரனுக்காக பண்றேன் அப்படின்னு சகுன ஈஸ்வரனுக்கு ஒன்ன பண்ணி 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 எதையும் ஆசைப்படாம இருந்தீங்கன்னா அப்ப நிர்குண பிரம்மத்தை பிராப்தி பண்ற வரைக்கும் அந்த நிஷ்காமம் என்ன பண்ணும், என்ன மாயாஜாலம் வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, வேணான்னு தள்ளிக்கிட்டே இருப்பீங்க, சொருப்பத்தை போய் அடைய முடியும். அப்ப அதனால என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னா, ஒரு மனுஷன் கர்மங்களை ஆரம்பிக்காமலேயே கர்மனாம் அனாரம்பாத், கர்மங்களை ஆரம்பிக்காமல் இருப்பதனாலேயே நைஷ்கர்மியம்னு சொல்லக்கூடிய சொரூபத்தில் நிற்றல், நிஷ்கிரிய அவஸ்தா, நிஷ்கிரிய ஆத்மானு பேரு. ஆத்மா எந்த ஒரு கர்மங்களும் இல்லாதது, அச்சல தத்துவம். அந்த அச்சல தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா ந அஷ்ணுதே, அடைய முடியவே முடியாது. அடுத்தது நச்ச சந்நியசனாத் ஏவ சித்திம் ந சமதிகச்சத். அடுத்த லைன் சொல்றாரு, சரி ஒருவேளை கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் பண்ணிட்டா, நிறைய சன்னியாசிகள் ஊர் ஃபுல்லா இந்தியாவில் இருக்கிற சன்னியாசிகள் அவ்வளவு பேர் இருக்காங்க, சன்னியாசம் பண்ணிட்டா மோட்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார், ஒரு கம்பெனியோட சிஇஓ. அவர் என்கிட்ட பாடம் படிச்சார் தயானந்தாசிரமத்துல ரிஷிகேஷ்ல. பாடம் படிக்கும்போது அவருக்கு சில இது என்ன ஆயிடுச்சுன்னா, வரும்போது என்கிட்ட சிஷியரா வரும்போதே அவருக்கு வந்து 70 வயசு 65 வயசுக்கு மேல. அவர் நினைச்சுக்கிட்டாரு, என்ன நினைச்சிட்டாருன்னா, என்கிட்ட அடிக்கடி பேசும்போது சொல்ல, சாமி நான் சன்னியாசம் எடுத்தாச்சு, மோட்சம் தான் நமக்கு. இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நான் பலமுறை திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன். அவர் நினைச்சுக்கிட்டாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசம் பண்ணிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. இது மாதிரி நினைக்கிறவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. வைதிக முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா பிண்டதான கர்மாலாம் பண்ணி முறையா வந்து பாத்தீங்கன்னா பழைய பேரெல்லாம் விட்டு காவி வஸ்திரம் வச்சுக்கிட்டு யக்யோபவீதத்தை விட்டு குடுமிய வந்து தியாகம் பண்ணிட்டு ஒரு ஆனந்தான ஒரு பேரை போட்டுக்கிட்டு நம்ம சன்னியாசி ஆயிட்டா மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பான பதிவு வந்து மைண்ட் செட்டப் இருக்கு. அப்ப அந்த சிஇஓ வந்து என்ன சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், அவர் என்ன சொல்லுவார், நம்மளாம் சன்னியாசி ஆயிட்டோம் சாமி, நமக்குலாம் மோட்சம் தான் அப்படிங்குவார். சன்னியாசத்தினால மோட்சம் இல்லைங்க. ஆச்சாரியா நீங்க சொல்ற ந சந்நியசனாத்யேவ, கர்மங்களை சந்நியாசம் செய்வதால் மட்டுமே எல்லாத்தையும் விட்டுட்டேன் ரோட்ல போய் உட்கார்ந்தா வந்து பாத்தீங்கன்னா நடந்துருமா சாமி? திருவண்ணாமலையில வந்து அப்படி பாத்தீங்க அப்படின்னா, திருவண்ணாமலையில 1000 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துருக்கான், காவி ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா அப்ப எல்லாத்துக்கும் 1000 பேர்த்துக்கும் மோட்சம் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. நிறைய காரணம் இருக்கு. சன்னியாசத்துல வந்து ஆல்மோஸ்ட் என்ன தெரியுங்களா, எஸ்கேபிசம். நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ரோட்ல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் பேட்டி எடுக்கிறான், எனக்கு வீட்டுல வந்து பொண்டாட்டி பிரச்சனை, அந்த பிரச்சனை, வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க, என்னால சம்பாதிக்க முடியல. நிறைய ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்ஃபிட், சாதாரண லைஃப்ல வந்து ஃபிட் ஆகல அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பண்ண முடியல, குடும்பத்தை ரன் பண்ண முடியல. இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க, இல்ல மான அபமானம் ஏதாவது நடந்திருக்கும், வெக்ஸ் ஆகி வந்திருப்பாங்க. இது மாதிரி சந்நியாசம் எடுக்கிறதுக்கு பல ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ அது மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் சுவாமி அப்படின்னு ரோட்ல வந்து உட்கார்ந்தா அது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுத்துருமா? கொடுத்துற. அதனாலதான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு ந சந்நியசனாத். சந்நியசனாத்னு என்ன அர்த்தம்? கர்மங்களை சந்நியாசம் பண்ணிட்டு ரோட்ல வந்து உட்கார்ந்து மரத்தடியில வந்து உட்கார்றதுனால மட்டுமே என்ன ஆகக்கூடாது அப்படின்னா சித்திம் ந சமதி கச்சதி. சித்தின்னு சொல்லக்கூடிய தானு நினைக்கக்கூடிய அந்த நைஷ்கர்ம சித்தியை வந்து பாத்தீங்கன்னா அடையவே முடியாது, அடைவதில்லை. கர்மத்தை ஆரம்பிக்காமல் இருக்கிறதுனால நைஷ்கர்ம சித்தியை அடைய முடியாது. தியாகம் பண்ணிட்டு சந்நியாசம் பண்ணிட்டு ரோட்ல வந்து உட்கார்ந்து மரத்தடியில உட்கார்ந்தாலும் அந்த சமாதி நிலையை அடையவே முடியாது. பாஷித்துக்கு வந்து ந கர்மனாம் அனாரம்பாத். ஆச்சரிய சொல்றார் ந கர்மனாம் அனாரம்பாத்னு அர்த்தம் அப்ராரம்பாத் கர்மனா கிரியானாம் யஜ்ஞாதீனாம். யஜ்ஞ முதலிய கர்மங்கள் இருக்குல்ல, வைதிகத்தை ஆச்சாரியர் சொல்றார், லௌகிகத்தை விட்டுருங்க, வைதிகத்தை சொல்றார், சாஸ்திரிய கர்மங்களே சொல்றார். யஜ்ஞம் யாகம் முதலிய கர்மங்கள், நித்திய சந்தியாவந்தனம் பூஜைகள், ஈஸ்வர பூஜைகள், பஞ்சமகா யஜ்யங்கள், இதெல்லாம் சொல்ல போறோம்.
இந்த பஞ்சமகா யஜ்யங்கள் யாகாதிகள் தபசு சாஸ்திரம் எதெல்லாம் மோட்சத்துக்கு சாதனமா சொல்லுதோ, ஈஸ்வர பூஜை, தானம், தர்மம், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்காமலேயே இக ஜென்மனி ஜென்மாந்தரேவா, இந்த ஜென்மத்திலேயோ இல்ல பாத்தீங்கன்னா கடந்து போன ஜென்மங்களிலேயோ நீங்க ஆரம்பிக்காம அனுஷ்டிதானாம், நீங்க பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணாம உபாத்த துரிதக்ஷய ஹேத்துத்வேன சத்வசுத்தி காரணானாம் தத் காரணத்வேன ச ஞான உற்பத்தி துவாரேன ஞான நிஷ்டா ஹேத்துனாம். ரொம்ப அற்புதமான பாஷ்யம் இங்க இது. ஆச்சரியர் தெளிவா சொல்றார். நீங்க கர்மத்தை பண்ணாம இருக்கிறதுனால சித்தி அடைய முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ஜென்மத்திலேயோ இல்ல முந்தின ஜென்மங்கள்லயோ இந்த நிஷ்காமிய கர்மத்தை என்ன பண்ணிருக்கணும், யஜ்ஞ யாகாதிகளையும் நம்மளுடைய டியூட்டிஸ், யஜ்ஞ யாகாதிகள் அதை மட்டும் எடுக்காதீங்க, நம்மளுடைய டியூட்டிஸா இருக்கக்கூடிய இஷ்டம், பூர்த்தம், தத்தம், தானம், பஞ்சமகா யஜ்ஞங்கள், இதெல்லாம் ஒரு கிரகஸ்தனுக்கு என்ன இருக்கோ அந்தந்த கர்மங்களை நிஷ்காமியமா நீங்க பண்ணாம, ஒருவேளை யாராவது ரமண பகவான் பண்ணலையே, சில மகான்கள் பாத்தீங்கன்னா டைரக்டா உட்கார்ந்தாங்களே அப்படின்னா, பிரம்மசூத்திரத்துல நியமம் பண்ணுது, ஒருத்தர் நேரடியா கண்ணை மூடி உட்கார்ந்தார், கர்மத்தையே பண்ணல, அப்ப இமீடியட்டா நம்ம எடுத்துக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மங்கள்லயே அவங்க முடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், வாமதேவருக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பத்தில் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை இருந்துச்சு. இவருக்கு வியாசபுத்திரருக்கு பாத்தீங்கன்னா சுகமுனிவருக்கு பாத்தீங்கன்னா 6 வயசுலயே பூர்ண ஞானத்தோட இருந்தார். வியாசர் பாத்தீங்கன்னா அவர் தன்னோட புத்திரனை பார்த்து ஜலஸ் வருது அவருக்கு. ஐயோ என்னடா என் புத்திரன் இப்படி இருக்கானு, என் புள்ள இப்படி இருக்கானு, நான் இவ்வளவு பண்ணி எனக்கு அந்த நிலை கிடைக்கல, ஆனா இவனுக்கு பாத்தீங்கன்னா 6 வயசுலயே பூர்ண ஞானியா இருக்கானேன்னு இவருக்கு வியாச பகவானுக்கு பாத்தீங்க அப்படின்னா புள்ளைய பார்த்து பொறாம வந்துச்சு. பூர்ணமா இருந்தார் 6 வயசுல, கர்ம யோகம்லாம் ஒன்றும் பண்ணல. ரமண பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 16 வயசுல வெளில கிளம்பி வந்துட்டேன். யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எந்த ஒரு விசரணமும் இல்லை. ரமண பகவான் பாதாள லிங்கத்துல உட்கார்ந்தார். ஒரு 22 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா குகைகள்லயே இருந்தார். மனசு பாத்தீங்கன்னா கர்மத்து பக்கம் போகவே இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பிரம்மசூத்திர பாஷ்யத்துல நியமம் சொல்லுது, ஒண்ணு நடக்குது அப்படின்னா அப்ப முந்தின ஜென்மங்கள்லயே பாத்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. அதனாலதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த ஜென்மத்துல நீங்க கர்ம யோகம் பண்ணிருக்கணும், இல்ல அப்படின்னா கடந்து போன ஜென்மங்கள்ல ஜென்மாந்தரேவா முந்தின ஜென்மங்கள்ல நீங்க கர்மயோகம் பண்ணிருந்தீங்கன்னா அனுஷ்டிதானாம், முன்னாடி அனுஷ்டானம் பண்ணப்பட்ட கர்மங்கள் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாத்த துரிதக்ஷய ஹேத்துத்வேன. உபாத்தம்னா நம்ம சஞ்சிதத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கர்மங்கள், புண்ணியம் பாப்பம்னு சேர்த்து வச்சிருக்கோம். உபாத்தன்றதுக்கு அர்த்தம் சேகரிக்கப்பட்டது, சம்பாதிக்கப்பட்டது. எதை சம்பாதிச்சிருக்கோம்? துரித்தன்றதுக்கு அர்த்தம் பாப்பங்கள், பாப்ப கர்மாக்கள் நிறைய பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாம் க்ஷயமாகாம, அது நாசமாகாம உங்களுக்கு நல்ல ஆம்பியன்ஸ் கிடைக்காது, நல்ல குருநாதர் கிடைக்காது, நல்ல மனசு கிடைக்காது. இந்த சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்துல உங்களால மேல ஏறி போய் அடைய முடியாது. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா பாப்ப கர்மங்கள் நாசம் ஆகணும். அந்த பாப்ப கர்மங்கள் நாசமாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிஷ்காமிய கர்மத்தை பண்ணிதான் ஆகணும். அந்த நிஷ்காம கர்மத்து மூலமா என்ன நடக்கும்? துரிதக்ஷய ஹேத்துத்வேன. உபாத்த துரிதக்ஷயனா நம்மால் சம்பாதிக்கப்பட்ட பாப்பங்கள் எல்லாம் நாசமாகிறதை பொருட்டு நமக்கு என்ன கிடைக்குது? சத்துவ சுத்தி காரணானாம். அந்த கரணம் என்ன ஆகுது? அங்க இருந்த பாப்பங்கள் போச்சு, மனசு பாத்தீங்கன்னா அழுக்கு இருந்துச்சு, அந்த அழுக்கெல்லாம் நீங்கணும்னு இந்த மனசு பாத்தீங்கன்னா சுத்தமா ஆயிடுச்சு, தெளிந்த தண்ணி மாதிரி ஆயிப்போச்சு, நீரோட மாதிரி. அப்படி ஆனதுக்கு பிறகு தத்து காரணத்துவேனச்ச, அது மூலமா அந்த கரண சுத்தின்னு சொல்லக்கூடிய சமத்துவம் இருக்குல்ல, அந்த சமத்துவத்தை அடைஞ்சதுக்கு பிறகுதான் ஞான உற்பத்தி துவாரேன, அது மூலமா தான் ஞானம் உற்பத்தி ஆகுது. ஞானம் உற்பத்தி மூலமா, ஞானம் உற்பத்தி ஆனதுக்கு பிறகு ஆச்சாரியர் தெளிவா சொல்றாரு, ஞான நிஷ்டாஹேதூனா. ஞான உற்பத்தி ஆனதுக்கு பிறகு ஞானத்துல நிக்கிற ஞான நிஷ்டை ஆனது பிராப்தி ஆகிறது. மந்திரம் ஆச்சாரியார் ஒன்று சொல்றாரு, மகாபாரத சாந்தி பருவத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாப்பஸ்ய கர்மனஹ. ரொம்ப அற்புதமானது. ஒருத்தருக்கு ஞானம் உற்பத்தி ஆகணும்னா என்ன வேணும்? பதார்த்தம் ஞானம் இல்லைங்க.
நல்லா தெரிஞ்சுக்க. பதார்த்தம்ன்றது வந்து நமக்கு இன்னும் இது இல்லை. சிரவணம் மனத்தோட எண்டில தான் உங்களுக்கு ஞானம் உண்டாகும். நல்லா புரிஞ்சுங்க. சிரவணம் பண்றீங்க, இப்ப எல்லாம் சிரவணம் பண்றீங்க, சப்தம் அர்த்தம் கான்செப்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஆனா நான் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நான் தெரியாது. எப்ப நான் தெரியும் தெரியுங்களா உங்களுக்கு? குருநாதர் மூலமா இப்ப என்ற மூலமா எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிட்டு உட்கார்ந்து ஏகாந்தமா இருந்துகிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எல்லா தாட்டையும் இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது பொய், இது பொய், இது பொய், இது சொப்பனை, இது சொப்பனை, இது சொப்பனன்னு எல்லாத்தையும் நான் பார்ப்பவன்ல நின்றுகிட்டு எல்லாத்தையும் நீங்க நேர்த்தி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, கடைசியில நேர்த்தி பண்ண முடியாம நீங்க மிச்சம் இருந்தீங்கன்னா அப்பதான் ஞானம்னு பேர். உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நான்ல தொடர்ந்து நிக்கிறதுக்கு பேர் தான் நிஷ்டைன்னு பேர். அப்ப சிரவணத்தினாலேயே ஞானம் கிடைச்சிருமான கான்செப்ட் தெரியும், ஆனா ஞானம் கிடைக்காது. ஞானம் எப்பன்னு கேட்டீங்கன்னா மனநத்தோட முடிவுல தான் நான் அப்படின்ற ஒண்ணு மிச்சம் இருக்கும் போதுதான் அந்த நானை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. அப்போ முதல்ல ஞானம், ஞானத்துக்கு அப்புறம் அந்த ஞானத்துல நிக்கிறது தான் தன்னுல நிக்கக்கூடியது நிஷ்டைன்னு பேரு. அதை பிராப்தி பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்றது ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானம் உற்பத்தியதே பும்சாம். ஒருத்தருக்கு ஞானம் உற்பத்தி ஆகணும்னாவே என்ன வேணும் அப்படின்னா, க்ஷயாத் பாப்பஸ்ய கர்மனக, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பாப்ப கருமங்கள் நாசமாச்சுனா மட்டும்தான் இந்த ஞானமானது உற்பத்தி ஆகும். இல்லைன்னா இது அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கா நிற்கும், மறைச்சுக்கிட்டு நிற்கும், நானும் அறியவே முடியாது. நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்தை அறியவே முடியாம போயிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத சாந்தி பருவத்தை சொல்லியிருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு அதிகரணம் வந்து நான் பிரம்மசூத்திரத்துல சொல்றேன். யாராவது மனனம் பண்றவங்க பக்கத்துல எழுதி வச்சுங்க. சர்வாபேக்ஷாதிகரணம் ரொம்ப இம்பார்ட்டன்டான, நான் 2 வாட்டி நிறைய பாடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன். சர்வாபேக்ஷாதிகரணம்னு ஒரு அதிகரணம் பிரம்மசூத்திரத்துல 3, 4 சூத்திரம் வந்து 27, 26, 27 2 சூத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். 3, 4, 26, 27 3, 4, 26, 27 3வது அத்தியாயம் 4வது பாதம் 26வது சூத்திரம் 27வது சூத்திரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், சர்வாபேக்ஷாச்ச யஜ்ஞாதி சுருதேர் அஸ்வவத்து அப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்றாரு. நான் சொல்லியிருக்கேன் பகிரங்க சாதனம் அப்படின்னு ஒரு சொன்ன பாத்தீங்களா, பகிரங்கம், அந்தரங்கம், அதுக்கப்புறம் சாட்சாத் சாதனம், மொத்தம் 3 ஞாபகத்துல வச்சுங்க. பகிரங்க சாதனம்னா வெளிப்பிரகாரம் மாதிரி கோயில்ல, அதுக்கப்புறம் அந்தரங்க சாதனம்னா கோயில்ல உள்பிரகாரம் மாதிரி, சாட்சாத் சாதனம்னா கர்ப்ப கிரகம் மாதிரி, அங்கதான் சுவாமி இருப்பார். அப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எது கர்மயோகம், அதுக்கப்புறம் இன்னர் ரிங் எது அப்படின்னா உபாசனம், அதுக்கப்புறம் நடுவுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் சாதனம் நேரடி சாதனம் எது அப்படின்னா பகிரங்கம்னா வெளிமுகமானது, அந்தரங்கம்னா உள்முகமா பண்றது, அதுக்கப்புறம் வந்து சாட்சாத் சாதனம்னா எதுனா நேரடி சாதனம், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம், இந்த 3 தான் நேரடி சாதனம் சொல்றேன். அப்ப இதை வந்து ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வாபேக்ஷாதிகரணத்துல சொல்றார். எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரட் ஒரு தேர் இழுக்கணும். இப்ப நம்ம குதிரை வண்டியில தானே உட்கார்ந்துட்டு இவங்க பேசுறாங்க, இந்த சம்வாதமே குதிரை வண்டியில தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆச்சாரியார் சாரதியா இருந்துகிட்டு தானே இந்த உபதேசம் பண்றார். வண்டி இந்த தேர் ஓடணும்னா என்ன வேணும்? குதிரை தானே வேணும். குதிரை வேணுமா? இல்லையே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலமாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து பாத்தீங்கன்னா பூட்டிக்கிட்டு தேர் ஓட்டக்கூடாது? தேர் ஓட்ட முடியுமா? தேர் ஓட்டணும்னா என்ன வேணும்? குதிரை வேணும். அப்போ காலமாட்டை வச்சுக்கிட்டு பசுமாட்டை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா குதிரையை இழுக்க முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கருமை எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர் இழுக்கிறதுக்கு குதிரை எப்படி அவசியமோ, ஏன்னா குதிரை தான் வேகமா போகும். காலமாட்டை வச்சுக்கிட்டு ஏறு உழுவலாம். நிலத்துல ஏறு உழுறதுக்கு குதிரையை யூஸ் பண்றோமா? நிலத்துல ஏர் உழுந்து அதை கல்டிவேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குதிரையை யூஸ் பண்றதுல மாட்டை தான், கால மாட்டை தான் ஏர் பூட்டி உலரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மோட்ச மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி தேர் இழுக்கிறதுக்கு குதிரை அவசியமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆசையில்லாமல் செய்யக்கூடிய யஜ்யம் தானம் தபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிஷ்காமிய கர்மம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு அந்த இடத்துல 26வது சூத்திரம் சொல்லுது. அந்த சூத்திரத்தோட பாஷ்யத்துல வந்து ஆச்சாரியார் இங்க வந்து என்ன பண்றார்,
ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மரங்கன்னு இங்க ஒண்ணு சொன்னார். அங்க வேற ஒண்ணு சொல்றார், முக்கியமானது ஒண்ணு சொல்றார். கஷாய பக்தி கருமாணி ஞானம் து பரமாகதி கஷாயே கர்மவி பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்ற. அதுவும் மகாபாரத ஸ்லோகம் தான். கஷாய பக்தி கருமாணி, கஷாயம்னா என்ன அப்படின்னா அழுக்கு, அழுக்குக்கு பேரு கஷாயம். நம்ம சொல்றோம்ல அழுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து தேங்கி நிற்கும், அது இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நம்மளுடைய எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அந்த காம குரோதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆசை ஆசை நிறைய வாசனைகள் காம போகங்கள் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த காமம் தான் ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் சித்தத்திலையும் வாசனைகளா தேங்கி கிடக்குது. அந்த வாசனைகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காம கருமத்தினால அதை பக்குவப்படுத்தணும். பக்குவம் என்ன அர்த்தம்? அதை எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணணும். இந்த கஷாயம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காம கருமத்தினால பக்குவம் ஆச்சுனாதான் ஞானம் து பரமாகதி, ஞானம் தான் அதுக்கு மேல. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நீ அது மேல வச்சுக்கோ, ஞானத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பியூரிஃபிகேஷன் கர்மாவை பண்ணு. பியூரிஃபிகேஷன் கர்மா பண்ணல அப்படின்னா பாத்திரத்தை வாஷ் பண்ணாம பால் வச்சு சூடு பண்ணினீங்கன்னா பால் என்ன ஆயிடும்? தெரஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். அப்ப முதல் காரியம் என்ன பண்ணுவோம்? பாத்திரத்தை வாஷ் பண்ணணும். பால் காய்ச்சறதுலாம் அடுத்த வேலை. ஃபர்ஸ்ட் பால் பாத்திரத்தை நல்லா கிளீன் பண்ணு. அதே மாதிரி அந்த கரணத்தை முதல்ல கர்மயோகத்தினால கிளீன் பண்ணணும். ஞானம் து பரமாகதி, ஞானம் பிறகு வரக்கூடியது. கஷாயே கர்மபி பக்குவே, கஷாயம்னு சொல்லக்கூடிய அந்த காம வாசனைகள் குரோத வாசனைகள் எல்லாம் நிஷ்காமிய கருமத்தினால, காம குரோதம் தான் இங்க கஷாயம், அது நிஷ்காமிய கர்மத்தினால பக்குவமாச்சுன்னா சுத்திகரணம் செய்யப்பட்டுச்சுன்னா தத்தோ ஞானம் பிரவர்த்ததே, பிறகு வந்து ஞானம் வந்து பாத்தீங்கன்னா தன்னால பிரவருத்தி ஆயிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பகிரங்க சாதனத்தை பண்ணாம நீங்க அந்தரங்கத்துக்கு வர முடியாது. அந்தரங்க சாதனம் இல்லாம நீங்க வந்து சாட்சாத் சாதனம் சிரவண மன நிதித்தியாசனத்துல பலன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் இங்க அதான் சொல்றாரு, இத்தியாதி ஸ்மரணாத். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அனாரம்பாத் அனுஷ்டானாத், ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை அனுஷ்டானம் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அனாரம்பாத்னா அனுஷ்டானம் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? நைஷ்கர்மியம். அடுத்த பேச்சு நைஷ்கர்மியம் என்னது? நிஷ்கர்ம பாவம். நிஷ்கர்மம்னா கர்மம் இல்லாத நிலை. கர்மம் இல்லாத நிலைனா என்னது? கர்ம சூன்யதாம், கர்மம் இல்லாத நிலை. எது அப்படின்னா ஞானயோகேன நிஷ்டாம், அந்த கர்மம் இல்லாத நிலை எது? தான் 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 தான். அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இல்லை, அங்க வெறும் பார்வை மாத்திரம் தான் இருக்கு, வெறும் பார்த்தல் மட்டும் தான் இருக்கு, வெறும் பிரகாசம் அது மட்டும் இருக்கு. தான் தான் அடிக்கும் போது அது வந்து எதனால் அடையப்படுது? ஞான யோகேன நிஷ்டாம், ஞான யோகத்தினால. தத்புத்தய ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயனாக, சதா காலமும் அந்த பிரம்மத்தையே தன்னையே சிந்திச்சு தன்னையே லட்சியமா வச்சு தன்னையே நிக்கிறது இருக்கே, அது வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டா. அதுதான் நிஷ்கரிய ஆத்மஸ்வரூபம். எப்படி நிக்கிறோம்? எதுல நிக்கணும்? தான் நிஷ்கிரியமா இருக்கக்கூடிய அசைவில்லாத கருமங்கள் இல்லாத தன்னில நிக்கிற ரூபம். அதுல அவஸ்தானம், அவஸ்தானம்ன்ற வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா யோக சூத்திரம் படிச்சவங்களுக்கு? ததா திருஷ்டுகு சுரூபே அவஸ்தானம் இருக்கா? அந்த ததா திருஷ்டுகு சுரூபே பார்வையிலேயே நிக்கிறது, பார்ப்பவனிடத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அந்த பார்ப்பவன் சொல்லக்கூடிய ஆத்மாதான் கர்மம் இல்லாத சுரூபம். அதுல நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லுது. அந்த நைஷ்கர்மிய சித்தியை நீங்க கர்மத்தை ஆரம்பிக்காம, நைஷ்கர்மியத்தை இந்த கர்மயோகத்தை ஆரம்பிக்காம புருஷோ ந அஷ்ணுதே ந பிராப்னோதி இத்தியர்த்தம். புருஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த புருஷனும் இந்த நிஷ்காம கர்மயோகத்தை பண்ணாம இந்த நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியாது, ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெற முடியாது அப்படின்னு ஆச்சாரியா சொல்லி முடிக்கிறார். மீதியை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத் பிரயத புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः.
गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण நமஸ்காரம். எல்லா கர்மத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு பகவான் மேலேயே போட்டு நிஷ்காமியமா பண்ணுங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு வழி. பகவான் பார்த்துப்பார். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.